பேரிச்சம்பழம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட பொரிச்ச கத்திரிக்காய் உப்பு சேர்க்காமல் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வெட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டுப்படாத மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய போலுக்குள்ளே எடுத்து இந்த வெங்காயத்தை சேர்த்து அதுக்குள்ளே சிறிதளவு உப்பு, அதோட சீனி, வெட்டுத்தூள், செத்தல் தூள் நல்லா உரைப்பும் இனிப்பும் கூடுதலாக இருக்கிற மாதிரி நாங்கள் சேர்க்கணும். இதை முதல் வெங்காயத்தோடு நல்லா நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த பேரிச்சம்பழத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ இதுக்குள்ளே பொரிச்ச கத்திரிக்காயையும் சேர்த்து கரண்டியால் தான் நாங்கள் கூடுதலாக மிக்ஸ் பண்ணணும். இந்த கத்திரிக்காய் அமுத்தப்படாத மாதிரி நல்லா ஆனால் ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கணும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து. அப்போ தான் இனிப்பு உரைப்பெல்லாம் சேர்ந்து இந்த கத்திரிக்காய் பேரிச்சம்பழ சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்து உடனே சாப்பிடக்கூடாது. செய்து ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் ஒரு 30 நிமிஷம் இதை மூடி ஒரு செப்பரேட்டாக வச்சிடணும். வச்சுட்டு நாங்கள் எடுத்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ், நெய்ச்சோறு, அதோட பிரியாணி, நாங்கள் இது எதுக்குன்னால நாங்கள் இதை சேர்த்து சாப்பிடலாம். இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பு உரைப்பு அதிகமாக இருக்கக்குள்ளே இது நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். இதுக்கு உண்மையாக வெங்காயம் கூடுதலாக சேர்க்கணும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் விரும்பினா குறைச்சி கூட செய்யலாம்.